என்னது டைம் இல்லையா? ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய கட்சி. இந்த கட்சியில் ஆதவ் அர்ஜுன் இணைந்தது. அதன் தொடர்ச்சியாக நிர்மல்குமார், நிர்மல்குமார் அதிமுகவில் இணைந்தது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. ஸோ ஆதவ் அர்ஜுன் விஜய் இந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பொது செயலாளர் தேர்தல் மேலாண்மை அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு பதவி, தமிழ்நாட்டுக்கு இது ஒரு வித்தியாசமான பதவி. கிட்டத்தட்ட உங்களுக்கு தேர்தலை பொறுத்தவரை விஜய்க்கு அடுத்த நிலைமைன்னு சொல்லலாம். SC/ST ஆக்டுங்கிறதே அவங்க பாதிக்கப்படும் போது மற்ற ஜாதியினர் பேரில் வழக்கு போடுறது தான். ஆனால் SC/ST பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் பேர்லேயே நீங்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு போடுறது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இது முதல் தடவையாக இருக்கலாம். இந்த வழக்கு இந்த தம்பிங்க தான் கலந்தாங்க அப்படின்னா அவங்களும் அதே தண்ணி, அவங்க குடும்பமும் அதே தண்ணி தானே குடிக்குது, அதே மேல்நிலை தொட்டிலேருந்து. அவ்வளோ பைத்தியக்காரனா முட்டாளா அந்த தண்ணியை குடிக்கிறத போய் மலத்தை கலந்துட்டு ஆமாம் கலந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு. முதலாக வெளிவந்த ஃபோட்டோலேயே அந்த ஓடி வர்ற பையன் முகம் முழுசாக அவனோட ப்ரொஃபைலும் முகம் தெரியுது கிளியராக. கருப்பு சட்டை போட்டு, கருப்பு பேண்ட்டு போட்டு. இப்போ 5 பேரில் 3 பேருடைய முகம் தெளிவாக தெரியுது. கார் நம்பர் தெரியுது. அது உத்தண்டி டோல் தாண்டி தான் வந்திருக்க முடியும். அந்த உத்தண்டி டோலில் ஃபாஸ்டேக்கில் ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பர் பிக்கப் ஆகிருக்கும். இந்த ஃபாஸ்டேக் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகுதுன்னு வந்திருக்கும். அப்போ எடப்பாடி கேட்குறது நியாயம் தானே? திமுக என்பது அராஜகம் செய்வதற்கு லைசன்ஸான்னு கேட்குறாங்க. திமுக கொடி. அதாவது இப்போ ரவுடிகள், குற்றவாளிகள் என்னென்னா ஏதோ தங்களுடைய பாதுகாப்புக்காக ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர்ந்து கொள்வது இயல்பாகி விட்டது தமிழ்நாட்டில். அப்போ இப்போ கட்சிக்காரன் குற்றம் செய்யலை, குற்றவாளி தான் கட்சிக்காரனாக இருக்கிறான். டிஎஸ்பியுடைய பதவி விலகல்லேருந்து இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே தெரிந்தது இன்னும் கொஞ்சம் அதிக வெட்ட வெளிச்சமாகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஞானசேகரனுடன் முடியவில்லை. யாரோ அந்த சார் அப்படிங்கிறது வெளியில் பேசப்படுவது பெரும்பாலும் உண்மையாகத்தான் இருக்கும். அமித்ஷாவை போன்ற தேர்ந்த அரசியல்வாதிகள், பழுத்த அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை தான் இங்கே தமிழ்நாட்டில் இப்போ மற்ற பாஜகவிற்கு இது ஒரு சிக்னல். மற்ற பாஜக தலைவர்களுக்கு நீங்கள் சும்மா அடிச்சுக்கிட்டு நிற்காதீங்க, இந்த நாங்கள் மாற்ற போகிறோன்னு இவர் தான். அப்போ எல்லாரும் ஒன்றா நின்று பாஜகவுடைய வெற்றிக்கு, பாஜகவுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுங்கள். கூட்டணி ஒரு பக்கம் அரசியல் கூட்டணிகள் விளையாடும் அளவுக்கு பணம் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில், இதை நீங்கள் சொல்கிறதுக்கு வெக்கமாக தான் இருக்குது. தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு ஜாக்பாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அது சொல்வது ஜனநாயகத்துக்கு அவமானம் தான். அது சொல்லும்போது நம்ம வாங்கிட்டு தான் ஓட்டு போட போகிறோம், நம்ம என்ன பொதுவாக சொல்கிறேன் அப்படின்னு. ஆனால் யதார்த்தம் ஒத்துக்கொண்டு தானே ஆக வேண்டும். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக அரசியலின் ஆசிரியர் திருசக்தி சுந்தரராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். இப்போ நிறைய அரசியல் நிகழ்வுகள் பரபரப்பாக போயிட்டு, குறிப்பாக அங்கேருந்து இங்கே சேர்றது, இங்கேருந்து அங்கே சேர்றது அப்படின்னு உள்ளிட்ட விஷயங்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய கட்சி. இந்த கட்சியில் ஆதவ் அர்ஜுன் இணைந்தது. அதன் தொடர்ச்சியாக நிர்மல்குமார், நிர்மல்குமார் அதிமுகவில் இணைந்தது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. ஆதவ் அர்ஜுனை பற்றி நாமளே கடந்த காலங்களில் பேசியிருக்கிறோம். அவருடைய பேச்சு, விகடன் விழாவில் அவர் பேசிய பேச்சு உட்பட நம்ம என்ன விஷயங்கள் என்னென்னு பேசியிருக்கிறோம். ஸோ ஆதவ் அர்ஜுன் விஜய் இந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது விஜய் அரசியலுக்கு புதுசு. அவருக்கு தளபதியாக இருப்பவர் புஷி ஆனந்த். அவர் ரசிகர் மன்ற நிர்வாகத்தில் திறமையானவராக இருக்கலாம். அதே சமயத்தில் அவருக்கு அரசியல் அனுபவம் எதுவும் கிடையாது. மற்ற யாரோ சில IRS அதிகாரி இப்படி யாரோ 1-2 பேர் அவர் பக்கத்தில் வச்சுருக்கு. இந்த ஜான் ஆரோக்கியசாமி, இந்த தேர்தல் நிபுணர், இப்போ யாரை பார்த்தாலும் தேர்தல் நிபுணர் ஆகிட்டாங்க. நான் கூட பார்த்துக்கிட்டு இருக்கேன், யாராவது நம்மளை கேட்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தரும் காணும். ஒரு கால் வெளி மாநிலத்தில் இருந்தால் தான் நமக்கு மரியாதை இருக்கும்னு வச்சுங்களேன். நான் திருசக்தி சுந்தரராமன் வச்சுக்கிறதில்ல, திருசக்தி சுந்தரராம சர்மான்னு வச்சுருந்தா ஒரு கால் கூப்பிட்டுருப்பாங்களோ நமக்கு தெரியல. ரைட், பரவாயில்ல. எதுக்காக சொல்கிறேன்னா, இதை மாதிரி ஒரு இதில் இப்பொழுது ஆதவ் அர்ஜுன் விஜய்கிட்ட போய் சேர்ந்தது ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னு கேட்டால், அவர் இதில் விடுதலை சிறுத்தைகளில் இருக்கும் பொழுதே திமுகவிலிருந்து, கூட்டணியிலிருந்து விசிக வெளியேறி விஜயுடன் கைகோர்க்க வேண்டும் என்பது தான் அவருடைய ஃபோக்கஸாக இருந்தது.
ஆரம்பத்திலேருந்தே அவர் விசிகளை இருக்கும்போது பேசுகிறத பார்த்தீங்கன்னா அதிகாரத்தில் பங்கெல்லாம் கேட்டதெல்லாம் வந்து அந்த நோக்கத்தோடு தான். அதாவது திமுக எதிர்ப்பு மனப்பான்மை இது அதை வந்து அவரும் திருமாவளவனும் வந்து அந்த தன்னுடைய ஆதங்கத்தை ஆதவ அர்ஜுனா மூலமாக அதை வெளிப்படுத்தி கொண்டார் என்பதுதான் உண்மை. அதே சமயம் திருமாவளவனுக்கு அதில் என்ன பிரச்சனைனா அவரை சுற்றி உள்ள மற்ற நிர்வாகிகள், ஏற்கனவே இருந்த நிர்வாகிகள் பலர் திமுகவுடன் அணுக்கமாகவும் இணக்கமாகவும் செல்வாக்குடனும், ஏன்னா அவங்க சொன்னால் சில வேலைகள் நடக்குதுன்னா அரசியலில் எல்லாமே லாபியிங் புரோக்கரேஜ் தான். டைரெக்டாக முதல்வரோட பிஏ கிட்ட வந்து அவரை சுற்றி உள்ளவர்களில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர் வந்து டைரெக்டாக பேசினா அவங்களுக்கு பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா அப்போது அதை அவர்கள் இழக்க தயாராக இல்லை. இந்த பிரச்சனையினால தான் வந்து அவர் ஆதவ அர்ஜுனா விஷயத்தில் வந்து ஆதவ அர்ஜுனா பேசினது நியாயம், அந்த வழியில் போகணும்னு விருப்பமாக இருந்தாலும் ஒரு 2 கெட்டான் ஏதோ இருதலை கொள்ளி எறும்பாக வந்து இவர் திரும்ப இருந்தது உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா அங்கே போய் சேர்ந்துட்டு பொது செயலாளர் தேர்தல் மேலாண்மை அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு பதவி. தமிழ்நாட்டுக்கு இது ஒரு வித்தியாசமான பதவி. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து தேர்தலை பொறுத்தவரை விஜய்க்கு அடுத்த நிலைமைன்னு சொல்லலாம். கட்சி நிர்வாகத்தில் ஒரு கால் புஷி ஆனந்த் 2வது நிலையில் இருக்காருன்னு சொன்னால் கூட தேர்தல் சம்மந்தப்பட்ட இதில் ஜான் ஆரோக்கியசாமியும் இவருடன் இணைந்து செயல்படுவார்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஜான் ஆரோக்கியசாமிக்கு இவர் வந்து, ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமிக்கும் புஷி ஆனந்துக்கும் சரியாக வராமல் ஒரு ஆடியோலாம் வெளியே வந்தது. தனக்கு அடுத்த நிலையில் ஆதவ அர்ஜுனாவை கொண்டு வந்திருக்கிறார். ஆதவ அர்ஜுனா நிறையா பணமெல்லாம் போட போகிறாரு, லாட்ரி மார்ட்டினுடைய பணம்லாம் உள்ளே இறங்குது அப்படின்னு சொல்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் ஒதுக்கி வைத்து பார்த்தால் ஆதவ அர்ஜுனாவுடைய ஃபோக்கஸ் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் மாறலை. விஜயுடன் இணைந்து செயல்பட வேண்டும், அவர் விசிகாவும் சேர்ந்து இணைந்து செயல்பட வேண்டும்ங்கிற ஒரு முடிவில் தான் அங்கேருந்து அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தார். அங்கே சரியாக வரலான்னு வெளியில் வந்துட்டார். ஆனாலும் இப்போ வந்து நேராக வந்து விசிகாவில் வந்து திருமாவளவன்ட்ட வந்து தன்னுடைய அவர் ஆசிகள் பெற்று சென்றிருக்கிறார். அவரும் வந்து இவர் விலகி போனாலும் நாகரிகமாக விலகி போனார், எந்தவித கசப்பும் இல்லாமல் அவரை விட்டு கொடுக்காமல் பேசியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது நீங்கள் விசிக அதே நாளில் அவர் திருமாவளவன் பேசுனது பார்த்தீங்கன்னா, அரசுக்கு எதிராக எங்களுக்கு பல அதிருப்திகள் இருந்தாலும் பல வலிகள் வேதனைகளுடன் நாங்கள் இந்த கூட்டணியில் தொடர்கிறோம்னு திருமாவளவன் பேசியிருக்கார். இந்த வலிகள் வேதனைகள்ங்கிறது வந்து அதிகாரத்தில் பங்கில்லை, பல விஷயங்கள் வரும். இந்த சட்ட அதாவது லா ஆஃபீஸர்ஸ் அதில் வந்து திருமாவளவன் வந்து கேஸ் போட்டு அதில் திமுக வந்து அவர் வில்சன் ஆஜராகி உங்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இது திமுக ஆட்சியில் தான் நடந்தது, போன 2023 நடந்தது. அதாவது இந்த அட்வொகேட் ஜெனரல், இந்த சீஃப் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இந்த மாதிரி லா ஆஃபீஸர்ஸ் அவர் அதிமுக பீரியடில் கேஸ் போட்டிருந்தார். திமுக ஆட்சி வந்தோடனே என்ன பண்ணியிருக்கணும், இணக்கமாக பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும். ஒரு 20 லா ஆஃபீஸர் போடுறீங்கன்னா அதில் வந்து ஒரு 2-3 வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்குன்னு சொல்லி தாழ்த்தப்பட்டவர்களுக்குன்னு திருமாவளவன் கேட்டார்னா விடுதலை சிறுத்தைகளை தான் கேட்பார். ஆதரவாளர்கள், அனுதாபிகள், கட்சிக்காரர்கள்னு கொடுத்துருக்கலாம். அதை ஒதுக்கீடுன்னு கொடுக்கலன்னா கூட ஒரு 2 பேருக்கு கொடுத்துருந்தா கூட அவர் திருப்தியாக இருந்திருப்பார். ஒதுக்கீடுன்னு அதுக்கு ஒரு பெரிய ஒரு அதிகாரபூர்வமான ஒரு இது ஸ்டேட்டஸ் கொடுக்கலன்னா கூட ஒரு 20 பேர் போடுறீங்க, ஒரு 2 பேர் அவங்க அவர் சொல்கிற ஆளை போட்டிருந்தீங்கன்னா அவருக்கு அந்த திருப்தி இருந்திருக்கும். அதுக்கு அவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் இதே திமுக அரசை எதிர்த்து வழக்காட வேண்டி வந்து அந்த வழக்கில் வந்து அரசு ஜெயித்து விட்டது. ஒதுக்கீடு கொடுக்க வேண்டியதில்லை, அதுக்கு முன்னுதாரணம் இல்லைன்னு. ஆனால் ஒரு முன்னுதாரணம் கர்நாடகாவில் இருந்திருக்கு, மற்ற மாநிலங்களில் இல்லை. அதனால் வந்து இது மாநிலத்துடைய முடிவு, நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் அவருக்கு அதிருப்தி, இன்க்ளூடிங் இப்போ வேங்கை வயல் பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளிகள். அதாவது யார் வந்து அங்கே மலம் கலந்துருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சி சொன்னானோ அவனையே குற்றவாளி குற்றம் சாட்ட பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சொல்கிறது வந்து எனக்கு 1 லட்சம் கொடுக்குறேன்னாங்க, 2 லட்சம் கொடுக்குறேன் ஒத்துக்கோன்னு சொன்னாங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. யாரோ ஒரு லேடி போலீஸ் வந்து மிரட்டினாங்க, அதாவது தலையில் தட்டி மிரட்டினாங்க அப்படின்லாம் அந்த பையன் சுதர்சன், அந்த இன்னும் 2 பேர் முரளி ராஜா அவங்களாம் இருக்காங்க. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறதுனால வந்து அது என்னன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் வந்து ஏற்கனவே இன்னொரு நிகழ்வில் கூட பேசினேன். அந்த வழக்கு வந்து அவர்களுக்கு அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு, அந்த தம்பிகள், அதாவது தலித்தினத்தை சேர்ந்தவர்களுக்கு பேரில் நிற்காது. சிம்பிளான ரீசன் போட்டிருக்கிறது வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம்.
வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் மீது போடுவதற்கு சட்ட அமைப்பில் இல்லை இடம். SC/ST ஆக்ட்டுங்கிறதே அவங்க பாதிக்கப்படும் போது மற்ற ஜாதியினர் பேரில் வந்து வழக்கு போடுறது தான். அது யார் எந்த ஜாதியாக இருக்கலாம், தமிழ்நாட்டில் சில குறிப்பிட்ட ஜாதிகள், மற்ற மாநிலங்களில் வேறு ஜாதிகளாக இருக்கலாம், இதை விட உயர் ஜாதிகள் என்று சொல்லப்படுபவர். ஆனால் தாழ்த்தப்ப SC/ST பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் பேர்லேயே நீங்கள் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு போகிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வந்து இது முதல் தடவையாக இருக்கலாம் இந்த வழக்கு. அப்போ இந்த வழக்கு வந்து கோர்ட்டில் நிற்காது, இவர்கள் வெளியாகி விடுவார்கள், தள்ளுபடி ஆகிடும். தள்ளுபடி ஆகிடுச்சுன்னா அதோட கேஸ் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க தமிழக அரசு. அப்போ உண்மையிலேயே யார் கலந்தாங்கன்னு, ஏன்னா இந்த தம்பிங்க தான் கலந்தாங்க அப்படின்னா அவங்களும் அதே தண்ணி, அவங்க குடும்பமும் அதே தண்ணி தானே குடிக்குது, அதே மேல்நிலை தொட்டிலேருந்து. அவ்வளோ பைத்தியக்காரனா முட்டாளா அந்த தண்ணியை குடிக்கிறத போய் மலத்தை கலந்துட்டு ஆமாம் கலந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இது நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால இதை பற்றி நம்ம அதிகமாக பேச முடியாது. அப்போது திருமாவளவனுடைய அதிருப்திகள் வந்து பல அதிருப்திகள் வந்து நியாயமான அதிருப்திகள், பிளாஸ்டிக் சேரில் ஆரம்பிச்சு சரியா. அப்போது ஆதவர்ஜுனா அங்கே போனதுடைய அடையாளம் வந்து என்னை பொறுத்தவரை மெதுவாக அவர் வந்து விசிகாவை திமுக இப்போவே அவர் என்ன சொல்கிறாரு, வலியுடனும் வேதனையுடனும் தான் நாங்கள் தொடர்றோம், கசப்புடன் தான் தொடர்றோம், பல அதிருப்திகள் இருக்குது இருந்தாலும் தொடர்றோம். எவ்வளோ நாளைக்கு சொல்லுவார்? 4 மாதம் பொறுத்து எலெக்ஷன் கிட்ட வரும்போது 3 மாதத்துக்கு முன்னால் வெங்கை வயல் மாதிரி வேறு ஒரு பிரச்சனை வராதா, இதான் காரணம்னு சொல்லி வெளியே வர்றதுக்கு. அரசியல்வாதிகளுக்கு வெளியில் வரது முடிவு பண்ணுறாங்கன்னா காரணங்கள் வந்து ஏதோ ஒன்று சௌகரியமாக சொல்லிட்டு போவாங்க. அப்போது விஜய் வந்து அதை விஜய் திருமா காங்கிரஸும் வந்து விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறது என்பது தான் தகவல். ஏற்கனவே கூட பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன். மார்க்சிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திமுகவுக்கு எதிராக குரல் இந்த சாம்சங்கில் ஆரம்பித்து எல்லா விஷயங்கள்லையும் வேங்கை வயலில் கூட வந்து வேங்கை வயல் உட்பட அவங்க குரல் எழுப்பியிருக்காங்க. அதுலேயும் வந்து மார்க்சிஸ்டில் தலைமையை மாறிடுச்சு. இப்போ பேஷண்முகம் வந்திருக்காரு. பேஷண்முகம் கொஞ்சம் திமுகவிற்கு எதிர்ப்பாக சில கருத்துக்களை வந்து கொஞ்சம் கடுமையான துணியில் கூறுகிறார். முன்னால் இருந்தவரை விட இவர் வந்து முத்தரசனா முன்னால் இருந்தவர் பாலகிருஷ்ணனை விட இவர் கொஞ்சம் அதிக கடுமையுடன் வந்து கருத்துக்களை தெரிவிக்கிறார். அது வந்து அந்த கால அழுத்தமா இல்லை அவருடைய சுபாவமாக தெரியவில்லை. பட் இருந்தாலும் வந்து அப்போது இப்படி ஒரு அணி உருவாகுது. இதில் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர். அதில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொல்லியிருக்காரு, அவர் பேசின அந்த அவர் காலில் பேண்டேஜோடு அவர் காலை நீட்டிட்டு உட்காந்து ஃபோனில் பேசுகிறாரு. அது வந்து ஒரு தனியார் சேனலில் வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் வந்து மேலிடத்திலிருந்து அழுத்தம் வந்ததாக தெரிகிறது. உடனே அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதை அண்ணாமலையே பேசியிருக்காரு. இது வந்தது, இது ரிமூவ் பண்ணதை பற்றி அண்ணாமலை பேசியிருக்காரு. இப்போ அதே மாதிரி அந்த கால் ரெக்கார்ட்ஸு யார் யார்கிட்ட எந்தெந்த சார்கிட்ட பேசினாருன்னு இருக்குன்னு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அதை உரிய நேரத்தில் நான் வெளியிடுவேங்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து உதயகுமார் கொலை அல்லது தற்கொலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாணவர் அந்த டாக்டர் பட்டம் கலைஞர் கருணாநிதிக்கு வந்தபோது பிரச்சனை வந்தபோது திமுகவுக்கு எப்படி ஒரு பின்னடைவு வந்ததோ, ஒரு கெட்ட பெயர் வந்ததோ, அதே மாதிரி அன்றைக்கி அண்ணாமலை பல்கலைக்கழகம் இன்றைக்கி வந்து அண்ணா பல்கலைக்கழகமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா திமுகவுடைய அந்த திமுக என்ற பெயரை வைத்து கொண்டு திமுகவினர் செய்யும் அராஜகங்கள் அட்டூழியங்கள் மக்களிடம் வந்து ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி விட்டது. இல்லை, ஆனால் முதலமைச்சர் சொல்கிறாரு, எதிர்கட்சிகளாகட்டும் விமர்சகர்களாகட்டும் எல்லாமே வந்து சின்ன சின்ன பிரச்சனை நடந்தால் அது பெருசாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடப்பதை வந்து பூதாகரமாக்குறாங்க. அங்கொன்றும் இங்கொன்றும் எப்பாவது ஒரு தடவை நடந்தால் அது வந்து எல்லா ஆட்சியிலையும் நடக்கக்கூடியது. இப்போ பாலியல் வன்முறை அப்படின்னா பொள்ளாச்சியில் நடந்தது. ஒரு அமைச்சருடைய மகன் அல்லது வந்து சில முக்கிய நிர்வாகிகள் அதிமுகவில் அதில் இன்வால்வ்டுன்னு சொல்லி வந்தது. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? அவங்க தப்பு செஞ்சாங்க அல்லது செஞ்சதாக தெரிகிறது. அப்போ நீங்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது என்னெல்லாம் பேசுனீங்களோ அது இன்றைக்கி உங்களுக்கு அப்ளை ஆகாதா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திமுக கொடி கட்டிக்கிட்டு இந்த மாணவர்கள் வந்து போய் இந்த பெண்கள் வந்து விரட்டிக்கிட்டு போனாங்க. 3 4 தனிப்படை 4 தனிப்படை பத்தாதுன்னு 5வது தனிப்படை. ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் முதலாக வெளிவந்த ஃபோட்டோலேயே அந்த ஓடி வர்ற பையன் முகம் முழுசாக அவனோட ப்ரொஃபைலும் முகம் தெரியுது கிளியராக, கருப்பு சட்டை போட்டு கருப்பு பேண்ட்டு போட்டு. அப்புறம் வந்து சைடு வியூவில் வந்து அந்த கார் வந்து இப்படி வந்து நிறுத்தும்போது அந்த ஃபோட்டோவில் முன்னால் கிட்டத்தட்ட ரோஸ் கலர் சட்டையை நம்ம ஒருத்தர் போட்டிருக்காரு, பின்னால் ஒரு தம்பியை வந்து ஒரு கிரே கலர் சட்டை போட்டிருக்காரு.
முகம் தெளிவாக தெரியுது. அப்போ 5 பேரில் வந்து 3 பேருடைய முகம் வந்து தெளிவாக தெரியுது. கார் நம்பர் தெரியுது. அது வந்து உத்தண்டி டோல் தாண்டி தான் வந்து வந்திருக்க முடியும். அந்த உத்தண்டி டோலில் வந்து ஃபாஸ்டேக்கில் ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பர் வந்து பிக்கப் ஆகிருக்கும். அந்த ஃபாஸ்டேக் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகுதுன்னு வந்திருக்கும். அதை வைத்துக்கொண்டு உடனடியாகவே கண்டுபிடிக்கலாம். இத்தனை தடயங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் தனிப்படை 4 இப்போ ஒரு பெரிய ஃபேஷனாக போச்சு. யாருமே வந்து சாதாரணமாகவே போலீஸில் கிடையாது. அந்த எப்போ கேட்டாலும் இந்த தனிப்படை, அதில் 4 தனிப்படை, அந்த பாட்டியை அந்த செருப்படுத்து முதல்வர் போஸ்டர் மேலே அடித்த பாட்டிக்கு ஒரு தனிப்படை, இதுக்கு தனிப்படை, இந்த தனிப்படையாகவே அமைச்சிட்டாங்க போலீஸ் பூரா. சரி, இதெல்லாம் வந்து பண்ணிங்களே. அப்போது திருமாவோட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவர் திமுக கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு அவர் அது கூட சேர்ந்து மங்களம் பாடி தான் ஆகணும். அதில் வந்து திமுக கொடி போட்டதுனால அவர்கள் திமுககாரர்கள் என்று சொல்ல முடியாது. நியாயமான விஷயம். யார் வேணாலும் திமுக கொடியை போட்டுட்டு ஒரு தப்பு பண்ணும்போது சௌகரியத்துக்காக ஏதோ ஒரு கட்சி கொடி, அதுவும் ஆளுங்கட்சின்னா சௌகரியமாக இருக்கு. ஆனால் டோலில் நீங்கள் பணம் கட்டாமல் தாண்டி வர முடியுது திமுக கொடி கட்டினான்னா சட்ட ரீதியாக ஜீவோ இருக்கா? திமுக கொடி கட்டின வண்டிக்கெலாம் வந்து டோலில் வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும்னு. அப்போ கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? இது வந்து அதிகார துஷ்பிரயோகம் தானே. அவன் வந்து உண்மையிலேயே திமுக காரனா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். திமுக கொடிக்கு இந்த மரியாதை கொடுக்கப்படுகிறது, இந்த சலுகை கொடுக்கப்படுகிறது, இது சட்டவிரோதமாக. அப்போது காவல்துறையும் வந்து திமுக கொடி கட்டினா பயப்படுறாங்க இல்லை ஒதுங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ திமுக அப்புறம் நீங்கள் வந்து அவர் திமுக அனுதாபி ஞானசேகரனே வந்து ஒருத்தர் வந்து முதல்வர் வந்து அனுதாபின்னாரு, ஒரு மந்திரி வந்து திமுக அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னாரு, ஒருத்தர் வந்து திமுகவில் நிர்வாகி ஆனால் நாங்கள் அவரை நீக்கி விட்டோம்னாரு, அப்பாவை வந்து என் தம்பின்னார். 4 பேர் 4 விதமாக சொன்னாங்க. இதில் எது உண்மைங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். எதுக்காக சொல்கிறேன்னா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொரட்டூரில் நம்ம புதுக்கோட்டையில் ஜெகபர் அலி அவர் வந்து கொலை வந்து அந்த கனிம வளங்கள் கடத்தலை வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ கனிம வளங்கள் வந்து அவருடைய அந்த ஜெகபர் அலியுடைய உடலை வந்து தோண்டி எடுத்து மறுபடியும் மறு ஆய்வு பிணக்கூறு ஆய்வு பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த இதை வச்சு விஞ்ஞான கருவிகள்லாம் வச்சு பார்த்தா 6000 கியூபிக் மீட்டர் வந்து அதிகமாக அனுமதி இல்லாமல் வந்து கனிம வளங்கள் 6000 கியூபிக் மீட்டருங்கிறது மிகப்பெரிய அளவிலானது. இது பண்ணியிருக்காங்க. அதை அவர் தடுக்க நினச்சதுனால தான் அவரை கொலையே பண்ணியிருக்காங்க. லாரி ஏற்றி கொலை பண்ணியிருக்காங்க. கொரட்டூரில் இப்போ முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து அன்பு குமாரோ என்னமோ, அன்பு கருணை இல்லம்னு நடத்துகிறாரு, சமூக ஆர்வலர். அந்த ஏரியாவில் கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறவர், ஏதாவது ஒன்றுனா தட்டி கேட்கக்கூடியவர். அவர் வந்து ஒரு தெருவையே வந்து அவங்க திமுகவினர் வந்து நிர்வாகிகள் சில பேர் அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து வாடகைக்கு விட்டு சட்டவிரோதமாக அந்த தெருவில் வந்து டிராஃபிக் வரக்கூடாது அப்படின்றதுக்காக குப்பைகளையும் வெளியிலேருந்து கட்டைகளையும் கொண்டு வந்து அந்த ரோட்டில் நடுவில் போட்டு வச்சுட்டு அந்த ரோடுக்கே யாரும் வரமாட்டாங்க. இப்படி போட்டு வச்சோன்னா இதை வந்து அவர் வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. அவரை இரவு வந்து ஐயப்பன் என்ற நிர்வாகி, திமுக நிர்வாகி, அந்த பகுதி நிர்வாகி, அவருடைய கூட இவர்கள்லாம் வந்து தாக்கியிருக்காங்க. வட சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த ராபின்சன் பூங்கா, அங்கே தான் திமுக தொடங்கப்பட்டது. இந்த ராபின்சன் பூங்காவில் பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் வந்து ஒரு பெரிய பேனர், ஏதோ திமுக பேனர், துணை முதலமைச்சரோட துறை, ஆமாம் அவருடைய துறையில் ஏதோ ஒரு பேனர், துணை முதல்வர் படம்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ தான் அண்ணாதுரையே மறந்து போயிட்டாங்க. அதனால் வந்து அது ஒரு அவங்க கலைஞர் வந்து பண்ணலாம் போட்டு பேனர். இந்த பேனரை யாரோ அந்த நடைபாதை வியாபாரிகளில் ஒரு பெண்மணி வந்து கிழிச்சிட்டாங்க. அவங்க வந்து எதேச்சியாக கிழிச்சாங்களா இல்லை ஏதாவது கட்சி பேதத்தினால கிழிச்சாங்களா, எதுக்காக கிழிச்சாங்க இல்லை, ஏதாவது போதும் இது மாதிரி ஒட்டிடுது கையில் வந்து எதுக்காவது வேணும்னு கிழிச்சு, அதாவது யதார்த்தமாக காரணமே இல்லாமல் கூட எந்த விதமான கசப்பும் இல்லாமல் கூட கிழித்திருக்கலாம். ஆனால் அவளை வந்து திமுகவினர் வந்து அந்த பெண்ணை வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணை கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள். இப்போ என்ன சொல்கிறேன்னா, அப்போ எடப்பாடி கேட்குறது நியாயம் தானே? திமுக என்பது அராஜகம் செய்வதற்கு வந்து லைசன்ஸான்னு கேட்குறாரு. திமுக கொடி அப்படி தானே ஆகிப்போச்சு இந்த மாணவர்கள் விஷயத்தில். அவர்கள் திமுகவினர் இல்லை என்றால் இல்லை என்றே வைத்துக்கொள்வோம். அவர்கள் சொல்வது திமுகவினரோ இல்லை திருமாவளவன் சொன்னது போல அவர்கள் திமுகவினரே இல்லை, அவர்கள் ஏதோ அந்த தனியார் கல்லூரி மாணவர்கள் என்று சொல்கிறார்கள். ரைட், அவங்க வந்து அப்போது தமிழ்நாட்டில் எந்த எண்ணம் இருக்கிறது? நீங்கள் அந்த மாணவர்கள் விட்டுருங்க, அவங்க நிர்வாகிகளா அனுதாபிகளா அதுக்குள்ளே போவேணாம். நீங்கள் பிடிச்சிட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் வழக்கு போட்டு என்ன செய்யணுமோ செய்யுங்க.
இதில் வந்து தமாஷ் என்னென்னா, அவங்கள ஒரு தனிப்படை அமைச்சிருக்கோன்னு சொல்லும்போதே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த பெண்கள் வந்து அந்த வந்த வண்டி வந்து அவங்க வண்டி மேலே இடிச்சிடுச்சு ரிவர்ஸ் எடுக்கும்போது, அதனால தான் அவங்க வந்து துரத்திக்கிட்டு வந்தாங்க, வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. இது உங்களுக்கு யார் சொன்னா? நீங்கள் தான் தனிப்படை அமைச்சிருக்கீங்க, அவங்கள பிடிக்க முடியல. அப்போ அன்றைக்கி தேதிக்கு இல்லை, இதே தான் நம்ம வந்து அண்ணா பல்கலை விவகாரத்துக்கும் நடந்தது. அதுலேயும் வந்து ஒரு ஆன்கோயிங் இன்வெஸ்டிகேஷன் ஒன்று போயிட்டு இருக்கு. ஆனால் கமிஷனர் வந்து பிரஸ் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இப்போ இங்கே தான் நம்ம வர்றோம். இங்கேயும் வந்து நீங்கள் என்ன வந்து அவங்க யாரையுமே பிடிக்கல, அவங்க எல்லாரையும் காணவில்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3 நாள் பொறுத்து கிழக்கு தாம்பரத்தில் ஒரு வீட்டில் அந்த 2 வண்டி இருந்ததுன்னு சொல்கிறீங்க. நான் சொல்கிற மாதிரி ஃபாஸ்டேகில் பார்த்தா அடுத்த 10 நிமிஷத்தில் நீங்கள் அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். வாகனில் போட்டால் அந்த வண்டி யாருதுன்னு, வண்டி பலமுறை விற்கப்பட்டு இருக்கிறதுனா கூட அந்த வண்டி ஃபாஸ்டேக் யாரோட அக்கௌண்ட்டோ அந்த அக்கௌண்ட்டில் போய் பார்த்தா அவன் ஒரு கால் விற்றுருந்தா கூட யார்கிட்ட விற்றேன்னு கேட்டால் சொல்ல போகிறானே. ஒரு போலீஸ் படை நினைத்தால் ஒரு மணி நேரத்தில் வந்து 4 தனிப்படை 5 தனிப்படைன்னு இருந்தால் 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் இது எல்லாத்தையுமே வெளியில் கொண்டு வந்துடலாம். இது அவன் முகமெல்லாம் ரொம்ப தெளிவாக தெரியுது. அவங்க யாரையுமே பிடிக்கிறதுக்கு முன்னால் அவங்க வந்து இவங்க தான் போய் இந்த பெண்கள் தான் இந்த வண்டியில் போய் இடிச்சிட்டாங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னா? ஸ்டேட்மெண்ட் யாராவது ஒருத்தர் சொன்னான்னா இப்போ அவனை அங்கேயே பிடிச்சிருக்கலாமே, அப்புறம் தனிப்படை போட்டு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது அங்கே ஏதோ மறைக்கப்படுகிறது நெருடி. இல்லை, இதில் இப்போ நீங்கள் நான் இன்னொரு விஷயம் பார்த்தேன். இப்போ நீங்கள் காவல்துறை சொன்னதை சொல்கிறீங்க சார். ஆனால் இதுக்கு முன்பாகவே வந்து திமுக ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு சமூக பக்கத்தில் ஒரு நபர் பதிவிடுறாரு, இதே ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே பதிவிடுறாரு. என்னென்னு, அதாவது வந்து திமுக அவங்க வந்து இந்த மாதிரி ரிவர்ஸ் எடுக்கும்போது வந்து இடிச்சிட்டு அவங்க நிற்கலை, ஸோ அதனால வந்து இந்த வண்டியில் போய் துரத்திட்டு போய் நில்லு இறங்குன்னு சொல்கிறாங்க, இதுதான் நடந்தது. சரி, அதுலேருந்து சரிங்க. இது யார் சொன்னா? யார் சொல்கிறான்னு அந்த பதிவுலையும் அதுதானே முக்கியம். நாம கேள்வி அதானே. இதில் அந்த மாணவர்களில் யாராவது சொல்லியிருந்தால் அவர்களை தனிப்படை வைத்து தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்று தானே உண்மையாக இருக்கணும். அவங்க ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்லேயோ போலீஸ்கிட்டேயோ இதை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்களுடைய அடையாளம் அன்றைக்கே தெரிஞ்சு போச்சு. யார் வந்து உங்கள்கிட்ட வந்து இல்லைங்க எங்கள் பேரில் தப்பு இல்லை, அவங்க இடிச்சுட்டு போனாங்க என்னன்னு கேட்டோம். அப்போ அவங்க வீடு வரைக்கும் வந்திருக்காங்க. அவங்க வீடு வாசல் வரைக்கும் வந்து அந்த வீட்டு மாடியில் இருந்த நெய்பர்ஸ், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் அந்த பெண்ணுடைய குடும்பத்துக்கு வந்து என்ன வந்து தகராறு பண்ணிங்கன்னு கேட்டு சமரசம் பண்ணி அமைச்சிருக்காங்க. இவ்வளோ நடந்திருக்கு. அது கூட வந்து அவங்க ஒரு இந்த வண்டியில் இடிச்சிட்டாங்கன்ற கோபத்தினால இப்போ வந்தாங்கன்னு கூட நம்ம அதை ஒரு யதார்த்தமாக எடுத்துக்கொண்டால், இந்த ஸ்டேட்மெண்ட்டை போலீஸுக்கோ இல்லை வெளியிலோ பப்ளிக்லேயோ சொன்னது யார்? அவர்கள் யார் என்று தெரியும்னால் ஏன் வந்து உங்களால் பிடிக்க முடியல 5 தனிப்படை வச்சு இப்படிங்கிற கேள்வி. அப்போ எதையோ மறைக்கிறீர்கள், எதையோ மடைமாற்றம் செய்கிறீர்கள். இப்போது அந்த சப்ஜெக்டுக்கு வந்துடுவோம். ராகவேந்திர ரவிங்கிற டிஎஸ்பி வந்து ஞானசேகரன் வழக்கிலேருந்து வந்து அந்த வழக்கில் வந்து எனக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. யார்? 3 பேர் இந்த எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு 3 பெண் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள். இவங்க வந்து எனக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பதவியையே ராஜினாமா பண்ணிட்டார் டிஎஸ்பி ராகவேந்திர ரவின்னு. என்னுடைய தனி புலனாய்வு 15 வருஷம் அரசியல் பத்திரிகை நடத்தினவன் தானே, இந்த புலனாய்வுங்கிறது கூடவே வருது தானே. ஏன்னா நான் விசாரித்த வரைக்கும் அவர் வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு நல்ல பெரிய ஒரு நிறுவனத்தில் நல்ல உயர் பதவியில் இருந்தவர், பல லட்சங்கள் மாதம் இதுவாக சம்பளமாக பெற்றவர். இந்தியாவுக்கு வரணும்னு ஏதோ ஒரு உந்துதலில் அவர் வந்து இங்கே வந்து சைபர் கிரைமில் வந்து சேர்ந்தார். இவரிடம் இந்த கேஸில், இந்த ஞானசேகரன் வழக்கில் அண்ணாமலை வந்து எங்கிட்ட கால் ரெக்கார்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க 700 பேர் வரை வந்து மொத்தமாக வந்து சாட்சிகளை விசாரிக்க வேண்டியவர் தான். ஏன்னால் இது வந்து இந்த குற்றம் வந்து அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் இல்லாமல் காந்தி மண்டபம், ஐஐடி, இன்னும் ஒரு தனியார் படூரில் ஒரு கல்லூரி, இந்த மாதிரி நிறைய இடங்களில் இதே ஞானசேகரன் அண்ட் கோ, அந்த அன்கோவில் எத்தனை சாரு யாரெல்லாம் சாரு அது விட்டுருவோம், ஞானசேகரனை மையமாக வச்சுப்போம். ஞானசேகரன் அண்ட் அசோசியேட்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். அன்கோ வந்து எல்லா இடங்களையும் ஈடுபட்டிருக்காங்க. இது வந்து சும்மா ஒரு 4 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதை தவிரன்னு ஒரு தகவல் வெளியில் வருது. 4 பெண்கள்லாம் இல்லை, 40-50 பெண்களுக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தகவல். 700 பேர் வரை விசாரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. 700 பேரும் குற்றம் செஞ்சாங்கன்னு அர்த்தம் இல்லை, 700 பேர்கிட்ட விசாரிக்கணும். அதில் வந்து வந்த ஒரு தகவல், அந்த தகவல் நம்மளால் உறுதிப்படுத்த முடியாது. இந்த யார் அந்த சார்னு நம்ம சொல்லும்பொழுது சில மாண்புமிகு சில நிர்வாகிகள், திமுக விஐபிகள், இப்படி தான் நம்ம மனசில் ஒரு பிம்பம் ஏற்படுகிறது. அது எவ்வளோ தூரம் சரி இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது.
சில உயர் காக்கிகளும் வந்து அதில் வந்து அந்த சார்களில் வந்து இன்க்ளூட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து இன்னைக்கு காலையில் வந்த தகவல். அதை விட முக்கியமான தகவல் வந்து அந்த தம்பி அவர் டிஎஸ்பி இருந்து விலகினார ராகவேந்திர ரவி அவர் தாவேகாவில் இணைகிறார், விஜய் கட்சியில் இணைய போகிறார். ஏன் இணைய போகிறார்னா, இப்போ அவர் வெளியில் வந்ததே வந்து பல விஷயங்களை வந்து மடைமாற்றம் செய்யணும்னு அவருக்கு அழுத்தம் மேலிடத்திலிருந்து கொடுக்கப்படும் பொழுது அவர் அது இஷ்டம் இல்லாமல் வெளியே வருகிறார். இவர் வெளியே போய் ஏதாவது ஒன்று எங்கேயாவது ஒன்று பேச போனால் இது வந்து அப்படி என்றால் அவருடைய உயிருக்கே ஆபத்து. இயல்பாக உள்ளது தான். சாதிக் பாட்ஷாவை இன்னும் நம்ம மறக்கலையே. சாதிக் பாட்ஷாவுடைய விவகாரத்தில் சாதிக் பாட்ஷாவுடைய மனைவியும் அவருடைய மைத்துனரும் வந்து தங்களுடைய உயிருக்கு பயந்து என்னுடைய அலுவலகத்துக்கு வந்தபோது அட்டைப்படத்தில் இவர்களுக்கும் வந்து மரணம் காத்திருக்கிறதான்னு அட்டைப்படம் போட்டதுனால அவங்க உயிர் தப்பிச்சாங்க. அவங்க இன்னி வரைக்கும் வந்து அது வேற ஒரு நண்பர் மூலமாக எனக்கு அது நான் கேள்விப்பட்டது. திருசக்தி சுந்தர்ராமன்னா வந்து ஏறக்குறைய கடவுள் மாதிரி வந்து அவங்க வச்சு கும்பிட்றாங்க அவங்க வீட்டில் இஸ்லாமியர்கள். எதுக்காக சொல்லணும்னா, நான் என்னமோ பெரிய ஆளுன்றதுக்கு இல்லை, ஒரு சாதாரணமாக சாதிக் பாட்ஷா வந்து ஆராசாவுடன் இணைந்திருந்தார், அவருடைய பள்ளி தோழர், அவருடைய பினாமியாக இருந்தார் என்பது தான் குற்றச்சாட்டு. அதில் பணம் கேட்டார், ஏதோ ஒரு அதில் அவங்களுக்குள்ள ஒரு சிக்கல், கருத்து வேற்றுமை, அவர் இறந்துட்டார். அது இறந்தது எப்படிங்கிறதுல தான் மர்மம், கேள்விக்குறிகள். எதுக்காக சொல்லணும்னா, இந்த மாதிரி மர்மமாக வந்து நாளைக்கு அவருடைய உயிருக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால எங்கேயாவது ஒரு அரசியல் கட்சியில் போய் சேர்ந்துட்டா அந்த ஒரு பாதுகாப்பு கிடைச்சு. ஸோ அதனால விஜய் கட்சியை அவர் தேர்வு செய்யலாம். அது என்ன காரணத்தினால அவர் வந்து அவருக்கு யாராவது அங்கே விஜய் அவர்களுடன் தொடர்பு இருந்திருக்கலாம், இல்லை வந்து அவருக்கும் அவர் விஜய்க்கும் இடையில் வந்து யாராவது ஒரு பொதுவான நண்பர்கள் இருக்கலாம், அவர்கள் வந்து சொல்லி அறிமுகப்படுத்தி கூட போகலாம். இதெல்லாம் வந்து காரணமாக இருக்கலாம். என்ன காரணத்தினால விஜய் கட்சியை அவர் தேர்ந்தெடுக்கிறார் என்று தெரியவில்லை. ஸோ நம்ம இப்போ நீங்கள் சொன்னதுலேயே நிறைய விஷயங்கள், அண்ணா பல்கலைக்கழகம் தொடங்கி வேங்கவேல் தொடங்கி இப்போ இந்த காரில் துரத்திட்டு போன சம்பவம் தொடங்கி அதிகாரி ராஜினாமா பண்ணது வரை தொடர்ச்சியான சம்பவங்கள், இது எல்லாமே ஒரு சம்பவங்கள் சமூகத்திலையும் ரொம்ப தாக்கத்தை அதே மாதிரி ஒரு விவாதத்தை எழுப்பிய சம்பவங்கள். இது எல்லாமே திமுக ஆட்சியில் இப்போ வரைக்கும் நடந்துட்டுருக்கு. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் இதை தாண்டியும் நடந்திருக்கு. ஒரு அமைச்சரை கைது செய்யப்பட்டிருக்கிறார், அது ஈடியால் கைது செய்யப்பட்டார், இப்போ ஜாமீனில் வந்தான்னு சொல்லிட்டு நிறைய சம்பவங்கள். ஆனால் முதலமைச்சர் சொல்கிறார் 2026 234 தொகுதியிலும் திமுக தான் வெல்லும் அப்படின்னு சொல்கிறார். இந்த எல்லாத்தையும் தாண்டி இது எப்படி? அதாவது முதல்ல நம்ம திமுகவை குற்றம் சாட்டும் பொழுது நம்ம வந்து ஏதோ ஒரு திமுகவின் மீது நமக்கு ஏதோ ஒருதலை பட்சமான கருத்து என்பது இல்லை என்பதை இந்த இடத்துல வந்து நான் வந்து குறிப்பிட விரும்புகிறேன். இந்த பாலியல் வன்முறை என்பது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது. அதில் வந்து திமுக ஏன்னா திமுக ஆளும் கட்சி என்பதால் இந்த திமுக கொடியை பயன்படுத்தி பலர் செய்கிறார்கள் என்பதுதான் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. அதே சமயத்தில் மற்ற கட்சிகளில் யாருமே தப்பே பண்ணலைன்னு நம்ம சொல்லலை. அதிமுகவில் கூட மணிமங்கலத்தில் ஒருத்தர் வந்து வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு அவர் வந்து அந்த பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டார்னு சொல்லி தொடப்பக்கட்டையாலையும் கட்டையாலையும் வந்து அவர் அடிக்கிறது. இப்போ இந்த அண்ணா நகர் கேஸ்லேயே கூட ஒரு அதிமுக இருக்காரு. பாஜகவை சேர்ந்தவர்களும் ஆங்காங்கே வந்து பாலியல் வன்முறைகளோ இல்லை அந்த மாதிரி மற்ற குற்றங்களிலோ வந்து ஈடுபடுகிறார்கள். எல்லா விசிகாவை சேர்ந்தவர்கள் வந்து, அதாவது சீமான் கட்சியை சேர்ந்தவர்கள் இப்படி, அதாவது இப்போ ரவுடிகள் குற்றவாளிகள் என்னென்னா ஏதோ தங்களுடைய பாதுகாப்புக்காக ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர்ந்து கொள்வது வந்து இயல்பாகிவிட்டது தமிழ்நாட்டில். அப்போ வந்து இப்போ கட்சிக்காரன் வந்து குற்றம் செய்யலை, குற்றவாளி தான் கட்சிக்காரனா இருக்கிறான், கட்சிக்காரன்லாம் கண்டிப்பாக இணைஞ்சிடுறாங்க. ஆனால் எங்கே பிரச்சனை அப்படின்னு சொன்னால், மணிமங்கலத்தில் அவர் வந்து அவர் ஏதோ ஒரு பேர் அவர் மறந்துட்டார், அவர் வந்து எல்லாம் வழக்கமாத்தாலெலாம் தொடப்பத்தாலெலாம் அடி வாங்குறாரு பெண்கள், இளம் பெண்கள். அதுக்கப்புறம் போலீஸில் ஒப்படைக்கிறாங்க. அவரை உடனடியாக வந்து இதிலிருந்து நீக்கம் பண்ணிடுறாங்க, அடிப்படை உறுப்பினர்லேருந்து. அவர் ஏதோ அந்த பகுதி படப்பை பகுதியில் ஏதோ ஒரு தாம்பரம் பகுதியில் ஏதோ ஒரு சிறு பதவியில் நிர்வாகி பதவியில் இருக்கார். அதெல்லாம் வந்து பண்ணாங்க. ஆனால் திமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, அவங்க வந்து அந்த கட்சியில் வந்து அந்த குற்றம் பண்ணிட்டாங்கன்றது வெளியில் வந்த உடனே கட்சியோட நலன் கருதியோ இல்லை ஒரு தார்மீக ரீதியாகவோ வந்து அவர்களை வந்து நீக்கம் பண்ணிடுறாங்க. ஆனால் திமுகவில் அவர்களை பாதுகாக்கிறார்கள். அந்த பாதுகாப்பது வந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும். யாரோ ஒரு சுப்பன் நான் சுப்பன் சொல்றது சும்மா ஒரு இப்போ இந்த என்சிபி கேஸ்ல மாட்டிக்கிட்ட ஜாஃபர் சாதிக்கு அவர் அயலகத்திலும் ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்தார். ஆனா அவர் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அவரை நீக்கிட்டாங்களே கட்சியில, அவரை பாதுகாக்கலையாங்க? இல்லை
பட் அவர் வந்து செயல்பட்டு கொண்டிருந்தார் இல்லையா, போதைப்பொருள் விற்று கொண்டிருந்தார் இல்லையா, அப்போ வந்து ஆணையர் காவல் ஆணையர் அல்லது உயர் அதிகாரி கையால் வந்து அவர் வந்து மாரத்தான் போதை பழக்கத்திற்கு எதிரான மாரத்தான் வந்து அவர் கண்டக்ட் பண்ணாருன்னு சொல்லி அவருக்கு கேடயம் கொடுக்கலையா? அப்போ அந்த கேடயம் கொடுக்கும் பொழுது, அதாவது அந்த சமயத்தில் வந்து திமுகவில் யாருக்குமே வந்து அவர் ஜாஃபர் சாதிக்கு வந்து என்ன தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார் என்று தெரியாது, அவ்வளவு வெள்ளந்தியாக இருந்தார்கள் என்பது நம்ப முடியவில்லை. நீங்கள் அவருக்கு கேடயம்லாம் கொடுத்து அவரை ஒரு விஐபி ஆக்கி எல்லாம் பண்ணீங்க. அது வெளியில் வந்து அவரை கைது பண்ணுறது வந்து எதனால் வந்தது? இந்த கள்ளசாராய விவகாரத்திலேயே கள்ளக்குறிச்சியில் எப்போ கைது பண்ணாங்க? உதயசூரியன் அப்புறம் அந்த வசந்தம் கார்த்திகேயனா 2 எம்எல்ஏ. கள்ளக்குறிச்சி ஒருத்தர் ஏதோ மேற்கு, ஒருத்தர் கிழக்கு. எப்போ அவங்க பேர்லாம் அடிபட்டது? சமூக வலைதளங்களில் வந்து அந்த பெயர்கள் வந்து இவர் இப்படி கனெக்டடு, இவர் அன்றைக்கி இங்கே போனார் இங்கே வந்தாருன்ற விஷயங்கள்லாம் சமூக வலைதளங்களில் வெளிப்படையாக வந்துடுது, கட்சி வித்தியாசம் இல்லாமல். எந்த கட்சி தப்பு பண்ணாலும் வெளியில் வந்துடுது. அப்படி வந்ததற்கு பிறகு தான் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறீங்களே தவிர, நீங்கள் ஆரம்பத்திலே ஜாஃபர் சாதிக்கு தப்பு பண்ண ஆரம்பித்த போதே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ இன்றைக்கி கூட மெட்ஸ் வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்காங்களே தமிழ்நாட்டில். ஜாஃபர் சாதிக் தான் அதுக்கு வந்து காரணம் இன்னமும் நான் சொல்லலை. பல ஜாஃபர் சாதிக்குகள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தானே இன்றைக்கி வந்து நடமாடுது. போதைப் பொருளுக்கு எதிராக நீங்கள் வந்து நான் ஒரு தந்தையாக சொல்கிறேன் அப்படின்னு டிவியில் வந்து முதல்வர் அவர்கள் சொன்னதெல்லாம் நம்ம வந்து வரவேற்கிறோம். ஆனால் அப்படி சொல்லியும் என்ன வந்து நடந்திருக்கிறது? நாங்கள் பிடிக்கிறோம் பாருங்கள், கைதுன்னு சொல்கிறோமே, அதுவே வந்து எங்களுடைய நாங்கள் ஆக்டிவாக பண்ணுறோன்னா, நம்ம பொதுவாக வந்து கேட்குறது என்னென்னா, போலீஸில் வந்து பிடிக்கிறது வந்து மொத்தத்தில் எவ்வளவு சதவீத கேஸு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ கூட ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, எப்படி வந்து இது வந்து திமுக ஆட்சியில் வந்து இந்த லஞ்சமும் இந்த அராஜகமும் பெருகிக்கிறதுனா, ஆதம்பாக்கத்தில் வந்து இப்போ ஒரு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, டாஸ்மாக் வாசல்லையே போக்குவரத்து பெட்ரோல் வண்டி நிற்கிது, பெட்ரோல். அதில் வண்டியில் வந்து இந்த போக்குவரத்து காவலர்கள் நின்றுக்கிட்டு அவன் தண்ணி அடிச்சுட்டு வரான் பாருங்கள். அவன் பைக்கில் தானே வருவான், ஒன்று காரில் வருவான், பைக்கில் வருவான், நடந்து வருவான். இது 3க்குள்ளே தான் ஏதோ ஒன்று. அவன் பைக்கில் வர்றான்னா, பைக்கில் வர்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. முன்னால் ஒருத்தன் உட்காந்து, பின்னால் ஒருத்தன் உட்காந்து, சமயத்தில் 3 பேர் உட்காந்து அவங்கள மடக்கி 5000 10,000ன்னு பணம் வாங்குறாங்க. நீங்களே டாஸ்மாகில் சாராயத்தையும் விற்பீங்க, எல்லாருமே நடந்து தான் வீட்டிலேருந்து வரணுன்னு. அவன் 2 கிலோமீட்டர் தள்ளி எங்கேயோ இருக்கான், அவன் அங்கேருந்து ஏதோ ஒரு பைக்கில் தான் வருவான். அவன் திரும்பி வீட்டுக்கு வந்து தண்ணியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வீட்டில் போய் குடி அப்படின்னு சொன்னால் கேட்கணும்ல. அது ஆர்வ கோளாறுலாம் அவன் அங்கேயே குடிக்க தான் அப்படி தான் டாஸ்மாகில் நடக்குது. அவன் வண்டியில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் அங்கேயே நீங்களே வந்து போய் அவனை ஃபைன் போட்டாலே தப்பு, அபராதம் கட்ட சொன்னாலே, நீங்களாக ஊக்குவித்த நீங்கள் விற்ற சாராயத்தை குடித்ததற்காக அவனை வந்து நீங்கள் கைது செய்ய முடியாது, இல்லை வழக்கு போட முடியாது, இல்லை அபராதம் போடக்கூடாது, வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொன்னால் எப்படி அவன் வீட்டுக்கு போவான்? அப்போ நீங்களே ஒன்று பண்ணுங்கள், யாரெல்லாம் டாஸ்மாக்கு குடிச்சிட்டு இருக்கானோ அவனு வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வேனோ டாக்ஸியோ ஏற்பாடு பண்ண முடியுமா ஒரு டாஸ்மாக்லேயும்? அபத்தமாக இல்லையா? அதுவும் அந்த போக்குவரத்து காவலர்கள் வந்து பணம் வசூல் பண்ணது வந்து 5000 10,000 அவன்கிட்ட என்ன இருக்கோ செல்ஃபோனை பிடிங்கி அந்த மாதிரி வந்து பண்ணி இப்போ அந்த போக்குவரத்து காவலர்களை வந்து இடைநீக்கம் செய்திருக்கிறார். இதே மாதிரி தான் கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக போக்குவரத்து காவலர் வந்து வண்டியை நிறுத்திட்டு தாண்டி போகிற பஸ்ஸு, லாரி, வேனு, மோட்டார் சைக்கிள் எதுவாக இருந்தாலும் நிறுத்தி பணம் வாங்குறது வந்து வீடியோவில் பதிவாகி இப்போ பண்ணியிருக்காங்க. அதாவது ஏதோ திமுக ஆட்சியில் மட்டும்தான் லஞ்சம் லாவணியங்கள் இருக்குன்னு நம்ம சொல்லலை, ஆனால் மிக கட்டுக்கடங்காமல் இருக்கிறது. இதை வந்து அநேகமாக நிறைய பேர் கட்சி சம்மந்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் அனுதாபின்னு சொல்லுங்கள், நிர்வாகின்னு சொல்லுங்கள், ஸ்பான்சர்னு சொல்லுங்கள், ஃபண்டர்னு சொல்லுங்கள், நிர்வாகிகள் அதிகமாக இருக்காங்க. முதல்வருக்கு எல்லா விவரங்களுக்குமே போகுதா இல்லையாங்கிறது தெரியல. தமாஷா சொல்ல போனால் தேனியில் பார்த்தீங்கன்னா திமுக பிரமுகர் ஒருத்தர், அவர் வந்து அவருடைய அலுவலகம், அவரோட அலுவலகத்தில் வந்து ராத்திரி வந்து கதை உடச்சிட்டு உள்ளே வந்து 3 லேப்டாப்பை திருடிட்டு போயிட்டாங்க. இதில் சமூக வலைதளத்தில் மீம்ஸ், திருநெல்வேலிக்கே அல்வாவான்னு. திமுகவுடைய அலுவலகத்திலேயே அவர் ஏதோ நகர செயலாளராக என்னமோ ஏதோ ஒரு நிர்வாகி, அவருடைய திருடினவன் யார் வேணாலும் இருக்கலாம், திருடினவன் திமுக தான் நம்ம சொல்லலை, யாரோ திருடன் திருடியிருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் 3 லேப்டாப் கிடச்சதுன்னு நினைப்பானே தவிர இது திமுகவா அதிமுகவான்னு அவன் கவலைப்படல. எதற்காக சொல்லினா இந்த லஞ்ச லாவணியங்கள் அராஜகங்கள் வந்து திமுக பீரியடில் அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணம் வந்து இப்போ அதான் சொன்னேன், இவர் அந்த ராகவேந்திர ரவி வந்து அவர் விலகிறாரு, டிஎஸ்பி ஒருத்தர், அவரால் வந்து அழுத்தங்களை சமாளிக்க முடியலன்னா யாரை காப்பாற்றுகிறீர்?
குற்றம் செய்தவர்கள் ஞானசேகரனாக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும், ஞானசேகரனுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் அவங்கள கைது பண்ணி அவங்க மேலே சட்ட நடவடிக்கை எடுத்துகிட்டு போக வேண்டியதானே. நீங்கள் மறைக்க வேண்டிய நீங்கள் அதை வந்து மறைக்க வேண்டிய இது வந்து இப்போது அந்த டிஎஸ்பியுடைய பதவி விலகல்லேருந்து இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே தெரிந்தது வந்து இன்னும் கொஞ்சம் அதிக வெட்ட வெளிச்சமாகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஞானசேகரனுடன் முடியவில்லை, யாரோ வந்து அந்த சார் அப்படிங்கிறது வந்து வெளியில் பேசப்படுவது பெரும்பாலும் உண்மையாகத்தான் இருக்கும். ஒரு சாரிலே பலர் தான் 700 பேரை விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. சில உயர் காக்கிகளும் இதில், அந்த உயர் காக்கிகள் வந்து இன்வால்வ்டா இல்லையா அப்படின்னு நமக்கு உறுதியாக தெரியாது. ஆனால் இப்படி பேசப்படும் ஒரு சூழ்நிலைக்கு வந்து திமுக அரசு தன்னை ஆளாக்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த யூகங்களுக்கு நீங்கள் தவறான யூகங்களாக இருக்கலாம், நம்மளுடைய யூகம் உட்பட தவறான யூகங்களாக இருக்கலாம். பட் அந்த யூகங்கள் வருமாறு நீங்கள் வந்து அது காரணம் என்ன? நீங்கள் வந்து அந்த ஷேடின்னு சொல்லுவாங்க, நிழலான நடவடிக்கைகள் நீங்கள் அதை எடுக்கும்போது கமிஷனர் வந்து அவர் முத நாளே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது, ஒருத்தர் தான் வந்து இன்வால்வ்டுன்னு, இந்த கொடி போட்ட உடனே வந்து பின்னால் இடிச்சிட்டாங்கன்றது தனிப்படையே இன்னும் அமைக்கலை. நீங்கள் அதுக்குள்ளே வந்து அவங்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கொடுக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டை வந்து போலீஸ் சொல்லுது அப்படின்னா, காவல்துறை சொல்லுதுன்னா, அப்போ அந்த சந்தேகம் வருது, இது ஒரு கால் பெரிய இடத்து பசங்களாக இருப்பாங்களோ, இந்த பசங்களுக்கு பின்னால் யாராவது திமுக நிர்வாகி இருப்பாரோ, இல்லாமல் கூட இருக்கலாம். இப்படி யூகங்களும் சந்தேகங்களும் வருவது திமுக மீது வெறுப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதைத்தான் வந்து முதல்வர் அவர் புரிஞ்சுக்கணும். அவர்கிட்ட என்ன தகவல் போகுதுன்னு தெரியல. இப்போ கூட வந்து அவர்கிட்ட வந்து இதில் தேர்தல் பிரச்சாரம் எப்படி ஈரோடு கிழக்குன்னு கேட்டதுக்கு 5ஆம் தேதி அன்று தேர்தல், 8ஆம் தேதி முடிவு வரும்னு சொல்லிட்டாரு. அது என்ன, அவர் வந்து பிரச்சாரம் எப்படி போயிருதுன்ற கேள்விக்கு பிரச்சாரத்துக்கு நீங்கள் போவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு பதில் சொல்கிறாரு. இல்லை, அது இப்படியும் எடுத்துக்கலாம்ல, நான் போகாமையே இல்லை தன்னம்பிக்கையாக கூட எடுத்துக்கலாம். அதாவது பார்த்துக்கிட்டே இருங்க, நான் போனாலும் யார் போனாலும் போகலைனாலும் திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்கலாம். நம்ம ஒன்றும் தவறுன்னு சொல்லலை. திமுக தான் ஜெயிக்க போகுது. ஆளுங்கட்சி ஜெயிக்காமல் என்ன பண்ணோம்? அதுவும் அங்கே வந்து ஒரே முனை போட்டி சீமானுடைய கட்சி மட்டும்தானும் போது, என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து சீமானுக்கு வந்து வெற்றி தோல்வி இரண்டுமே சமம் தான். வெற்றி என்னன்னு கேட்டால், மற்ற எந்த எதிர்கட்சியுமே முன்வராத போது இவர் மட்டும் தைரியமாக வந்தார்ன்ற ஒரு பிம்பம், அந்த இமேஜ் கிரெடிட் வந்து அவருக்கு வெற்றி. எப்படியும் வந்து ஒன்றும் அந்த சீட்டு ஜெயிக்க போகிறது இல்லை, எம்எல்ஏவாக வந்து அந்த அவருடைய வேட்பாளர் ஜெயிக்க போகிறது இல்லைங்கிறதுனால தோல்வி என்பது நிச்சயம் என்பது அவருக்குமே தெரிந்தது தான். ஸோ ஆனால் அவரை பொறுத்தவரை அந்த தோல்வியே ஒரு வகையான வெற்றி, இமேஜ் வைஸ் வெற்றி தான். பாருங்கள், துணிச்சலாக நின்னார் அப்படிங்கிற ஒரு கிரெடிட் வருது. அந்த கிரெடிட்டை வந்து பாஜகவும் அதிமுகவும் வந்து தேவையில்லாமல் அதை புறந்தள்ளி விட்டன என்பது தான் என்னுடைய கருத்து. அது அவர்களுடைய அணுகுமுறை வேறாக இருக்கலாம். அதாவது வேஸ்ட்டு, நின்று பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. ஜனநாயகத்தில் அப்படி நின்று பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சி தேசிய அளவிலேயே என்றைக்கோ வந்து கம்பெனியை மூடிட்டு போயிருக்கணும். இண்டி கூட்டணியிலேயே யாருமே வந்து சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. அதுக்காக கட்சியை மூடிட்டாங்களான்னு. இருந்தாலும் அவர்கள் செய்ய வேண்டிய, இப்போ கூட வந்து திரௌபதி முர்மு அவர்களை பார்த்து அவர்கள் வந்து புவர் லேடின்லாம் சொல்லி, அது சோனியா காந்தி சொல்லி அது பெரிய சர்ச்சையாகிவிட்டது. ஒரு ஜனாதிபதியை பார்த்து இப்படிலாம் பேசுனாங்க, போனாங்க, வந்தாங்கன்னா அது அரசியலாகி. எதுக்காக சொல்லணும்னா, அரசியலில் வந்து பின்னடைவுகளை பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம். வெற்றி தோல்வி என்பது அந்தந்த சமயத்தில் மாறுறது தான். இதே திமுக 13 வருடங்கள் எம்ஜிஆர் ஆட்சியில் வந்து சட்டசபைக்கே வந்து பெருசாக போக முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பின்னடைவில் தான் இருந்தாங்க. அதே பின்னடைவு அதிமுகலையும் அடைஞ்சிருக்காங்க மாறி மாறி ஆட்சிக்கு வரும்பொழுது. ஸோ அதனால் வந்து நம்ம சொல்கிறது அந்த பார்ட்டிசிபேஷன் தான். அந்த பார்ட்டிசிபேஷனை வச்சு தான் ஜனங்க வந்து, நீங்கள் பார்ட்டிசிபேஷனே இல்லாமல் ஒதுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் ஜனங்க வந்து உங்களை மெதுவாக வந்து தங்களுடைய நினைவலைகளிலிருந்து நீக்கி விடுவார்கள். ஸோ அந்த வகையில் திமுக வந்து இப்போது முதல்வர் வந்து ஈரோடு கிழக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை, அது ஒரு சின்ன இதுதான். 2026 தான் ரொம்ப முக்கியமான. 26 நோக்கி செல்லும் பொழுது இப்பொழுது வந்து கூட்டணி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரே இதை ஏதாவது சொல்லுவாங்க, நெல்லிக்காய் மூட்டைங்கிற மாதிரி பிரிஞ்சு, நெல்லிக்காய் மூட்டையை பிரித்தா ஓடும் பாருங்க, அதை மாதிரி வந்து தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் ஒரு பக்கமாக இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஷேப்புக்கு, ஒரு ஃபார்முக்கு வரா மாதிரி தெரியுது. இப்போது விஜய் அநேகமாக காங்கிரஸ், இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து கண்டிப்பாக அவர் வந்து திருமாவை வந்து திமுக கூட்டணியை விட்டு வெளியேற்றி அந்த பக்கம் விஜய் பக்கம் கொண்டு போயிடுவாருன்னு சில தகவல்கள் வருகின்றன.
நடக்கலாம். ஏன்னா திரும்ப வந்து கசப்புடன் இருக்கிறோம், வேதனையுடன் இருக்கிறோம் சொல்றதெல்லாம் பார்த்தா அப்படி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வரும்போது என்ன ஆகும்னால் அவர்கள் 2வது இடத்தை பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக அதிமுகவும் பாஜகவும் தங்களுக்குள்ளன்னு சொல்கிறத விட எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள கசப்புகளை தாண்டி அவர்கள் வந்து ஒரே கூட்டணிக்கு வர வேண்டிய ஒரு அழுத்தத்துக்கோ ஒரு சூழ்நிலை கட்டாயத்துக்கோ உட்படுத்தப்படுவார்கள். சீமான் வந்து பேசுகிறத பார்த்தீங்கன்னா அவரும் வந்து பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலை போல இப்போ சமீபத்தில் பேசி வருகிறார். ஆர்எஸ்எஸ் இயக்கம் வந்து சுதந்திரத்துக்காக பாடுபட்டது, வீர சாவர்கர். அதே சமயம் பெரியார் வந்து சுதந்திரத்துக்கு எதிராகவும் தேசிய கொடியை எரித்தவர் அப்படின்னு பேசுகிறார் கம்பேர் பண்ணி. இது வரைக்கும் இதுக்கு முன்னால் அப்படி பேசலை. அதே மாதிரி இவர் வந்து பெரியாரை பற்றி ஈவேராவை பற்றி பேசினதெல்லாம் வந்து அண்ணாமலை வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு. அது வந்து அவர் பேசியது சரிதான், காலகட்டம் தாண்டி விட்டது அந்த பேச்செல்லாம் அப்படின்னு சொல்லி நாசூக்கான ஒரு ஆதரவை தெரிவிக்கிறார். இப்போவும் லண்டன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் முன்னால் வந்து இருந்துக்கக்கூடிய அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் கடுமையான விமர்சனங்களெல்லாம் குறைந்து விட்டன. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் வந்து போன வாரம் அண்ணாமலை வந்து திறமையான இளைஞர்னு ஒரு கூட்டத்தில் வெளியில் பேசியிருக்காரு. நேற்று வந்து இவர் வெங்கையா நாயுடு அவர்களுடைய இல்ல திருமணத்திற்கு வரும்பொழுது அமித்ஷா வந்து அங்கே இருந்த அண்ணாமலை ஓரமாக இருந்த அண்ணாமலையை கையை பிடித்து அழைத்து தன்னுடைய காரில் முன் சீட்டில் உட்கார வச்சு ஒரே வண்டியில் கூப்பிட்டு போகிறார். இதெல்லாம் வந்து ஏதோ எதேச்சியாக நடப்பதில்லை. இதெல்லாம் வந்து அரசியல், அதுவும் அமித்ஷாவை போன்ற தேர்ந்த அரசியல்வாதிகள், பழுத்த அரசியல்வாதிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலை தான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் இப்போ மற்ற பாஜகவிற்கு வந்து இது ஒரு சிக்னல். மற்ற பாஜக தலைவர்களுக்கு நீங்கள் சும்மா வந்து அடிச்சுக்கிட்டு நிற்காதீங்க, இந்த நாங்கள் மாற்ற போகிறோன்னு, இவர் தான். அப்போ எல்லோரும் ஒன்றா நின்று பாஜகவுடைய வெற்றிக்கு, பாஜகவுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுங்கள் எப்படிங்கிறத ஒரு சின்ன செய்கையில் வந்து இது பழுத்த அரசியல்வாதிகள் வந்து இப்படி தான். கலைஞர் கருணாநிதி இருக்கும்போதும் யாரை வந்து அந்த காரில் கூட்டு போகிறாருங்கிறத வச்சு அவங்களுக்கு பவர். ஆற்காடு வீராசாமி, துரைமுருகன்னா அப்போது யார் வந்து இருக்கிறதுலையே பவர்ஃபுல் வந்து கலைஞருக்கு அடுத்தபடியா அப்படின்னு சொன்னால் ஆற்காடு வீராசாமியும் துரைமுருகனும் தான். அது எப்படி வந்து அவரை அறிவிச்சாரா? இல்லை, காரில் போகும்போது அவங்கள கூட்டு போகிறார். மற்றவங்க யாராவது அமைச்சர் வந்து காரில் ஏற வந்தால் அந்த வண்டியில் வா அப்படின்னு சொல்லி ஜாடகம் அமைச்சிடுவார். ஸோ இதெல்லாம் சில சமிக்கைகள், நிமித்தங்கள். அந்த மாதிரி வந்து அமித்ஷா நிமித்தம் கொடுத்தா மாதிரி தான் எனக்கு தெரியுது. எந்த சமயமும் அநேகமாக அண்ணாமலை வந்து உறுதிப்படுத்தப்படுவார் மாநில தலைவர்னு. அப்போது வந்து அதிமுக, தேமுதிக அது ஏற்கனவே அங்கே தான் இருக்காங்க, பாமக, பாஜகவாக இருக்காங்க. இவங்க ஒன்றா சேர்ந்தால், சீமானும் சேர்ந்தால் இது 3 முனை போட்டியாக வரும். திமுக ஒரு பக்கம், திமுகவோட மனிதநேய கட்சி, மற்ற சில கட்சிகள் இருக்கலாம். இதில் வந்து அதிமுக, பாஜக, தேமுதிக, சீமான் ஒரு கால் வருவதற்கான ஏன்னா சீமானும் எவ்வளோ நாள் வந்து தனியாகவே நின்று அவரும் களைச்சி போயிருப்பார். பண ரீதியாகவும் சரி, இப்படியே நம்ம எவ்வளோ வந்து வாக்கு வங்கியை 2%, 4% ஏற்றி என்ன பண்ணுறது. ஸோ அவர் ஒரு 2026 தேர்தல் அப்படிங்கிறது ஒரு மும்முனை போட்டியை நோக்கி மும்முனை போட்டியை நோக்கி செல்கிறது என்பது என்னுடைய கணிப்பு. திமுக ஒரு கூட்டணி, அதிமுக ஒரு கூட்டணி, விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி. ஆமாம், ஏன்னு கேட்டால் இதில் வந்து முதல்வர் வேட்பாளருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. திமுகவில் ஒன்று ஸ்டாலினாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவர் வேண்டான்னு நினச்சா உதயநிதியாக இருக்கலாம். அது அவருடைய முடிவு தானே தான், அவங்க குடும்ப முடிவு தான், வேற ஒன்றும் மக்கள்கிட்ட ஒன்றும் இல்லை. ஸோ அதிமுக பாஜக வந்தாலுமே அதிமுக தான் சீனியருங்கிற முறையில், கட்சியிலும் சீனியர், அவரும் அரசியலிலும் சீனியருங்கிற மாதிரி அதுக்கப்புறம் துணை முதல்வராக கொடுக்குறதா, எத்தனை அமைச்சர் ஆட்சியில் பங்குங்கிறது அவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்து. விஜயை பொறுத்தவரை ஏன் விஜயும் அதிமுகவும் விஜயும் திமுகவும் நிச்சயமாக வர முடியாது, விஜயும் பாஜகவும் கூட்டணி வராது. ஏன்னா அவங்க இது ரெண்டையும் எதிர்த்து தான் அவர் அரசியல் பண்ணுறாரு. அப்போ அவர் வந்து கூட்டணி வரக்கூடிய ஒரே இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமா இந்த மாதிரி. ஏன்னு கேட்டால் அங்கே அவர் வந்து ஏதோ சொல்லுவாங்க, கல்யாண வீடாக இருந்தால் நான் மாப்பிள்ளையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ராதாரவி ஒரு படத்தில் பேசுவார். வேறு ஒரு வீடாக இருந்தால் நான் வந்து இதுவாக இருக்கணும்னு சொல்லி வேறு மாதிரி கொஞ்சம் அது நம்ம அமங்கலமான விஷயங்கிறதுனால அது சொல்லலை. அதாவது எங்கே இருந்தாலும் எனக்கு தான் முக்கியத்துவம் இருக்கணும்னு ராதாரவி ஒரு படத்தில் ஒரு வசனம் பேசுவார். அந்த மாதிரி விஜய் வந்து கட்சி ஆரம்பித்து வர்றது வந்து ஏதோ ஒரு 40 சீட்டில் நின்றுட்டு அதில் ஒரு எவ்வளோ சீட்டு ஜெயிச்சுட்டு அமைச்சரில் 2 பேர் அவங்க ஆள் அமைச்சராக்கிறதுக்காக வந்து ஒரு கூட்டணியில் அமைச்சர் அமைக்க முடியும் என்றால் அதுக்காக அவருக்கு இல்லை, அவர் ஆட்சிக்கு வரணும், அவர் முதல்வராக வரணும்னு எதிர்பார்க்குறாரு.
ஸோ அந்த கூட்டணியில் அவர் திரும்ப காங்கிரஸ் சேர்றாங்கன்னா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் முதல்வராக வர அளவுக்கு சீட்டு ஜெயிக்கவும் போகிறதில்ல, இருக்கவும் போகிறதில்ல. அப்போது திரும்ப ஒரு துணை முதல்வர் வந்து முதலில் வந்து திருமாவுக்கு துணை முதல்வர் கொடுத்தால் ஒரு தலித்துக்கு பட்டியலினத்தவருக்கு கொடுத்தாரு, வேறு யாருமே இது வரைக்கும் கொடுக்காது அப்படின்னு விஜய்க்கு அந்த கிரெடிட். இதனால் விஜய் வந்து ஜெயிச்சிருவார், அவர் தான் முதல்வர் நான் சொல்லலை. 3 பேருடைய கணிப்பும் திமுகவுடைய கணிப்பு இப்படி, அதிமுகவுடைய கணிப்பு இப்படி, விஜயுடைய கணிப்பு இப்படி. இதில் வந்து சுவாரஸ்யமான விஷயம் என்னவாக இருக்க போகுதுன்னா, இது வரைக்கும் நீங்கள் வழக்கமாக திமுக வந்து 200 தொகுதியில் நிற்கிறோம், நாங்கள் 234லையும் ஜெயிப்போம், 200ல் ஜெயிப்போம்னு சொல்கிறதெல்லாம் இந்த பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறத வச்சு தான். வழக்கமாக அவங்களுக்கு தெரியும், திமுக ஒரு ஓட்டுக்கு 2000 கொடுக்குதுன்னா அதிமுக ஒரு 1000-500 கொடுக்கும். திமுக அளவுக்கு கொடுக்காது, ஆனால் கொடுக்கும் சில இடங்கள், எல்லா இடத்துலையும் இல்லைன்னா கூட சில இடங்களில் கொடுக்கும். இப்போ நமக்கு கிடைத்த செய்தி வேறு ஏதோ நிகழ்வில் கூட பேசியிருந்தேன். விஜய் அவர்கள் ஆதவ அர்ஜுனா வந்துட்டார். ஆதவ அர்ஜுனா வந்தால் லாட்ரி மார்ட்டின் சாரும் உள்ளே வந்துட்டாருன்னு தானே அர்த்தம், அவங்க மாமனார். லாட்ரி மார்ட்டின் சார் உள்ளே வந்துட்டால் அதுக்கப்புறம் பணத்துக்கு தட்டுப்பாடுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை விஜய்க்கு. அதை தவிர வெளிநாட்டிலிருந்தும் அவருக்கு உதவிகள் வருகின்றனன்னு சொல்கிறாங்க. ஸோ பணம் கொடுக்க விஜயும் தயாராக இருப்பதாக செய்திகள் வருகின்றன. இப்போ தமிழ்நாடு மக்களுக்கு வந்து 3 இடத்துலையும் பணம் தராங்கன்னா முடிவு பண்ணணும். திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, விஜய் கூட்டணி, 3 கூட்டணியிலையும் பணம் தராங்கன்னு வைங்க. அப்போ திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்கிறது வந்து ஜெயிக்கலாம், ஜெயிக்க முடியாமலையும் போகலாம், சவாலாக இருக்கும். ஏன்னா அந்த பணத்தை வைத்து தான் இவர்கள் நம்பிக்கையுடன் சொல்கிறார்கள் ஜெயித்து விட முடியும்னு. இதே பணத்தை வந்து விஜய் கொடுக்குறாரு. இப்போ விஜயும் கொடுக்குறாரு, திமுகவும் கொடுக்குறாருன்னா அதிமுக எடப்பாடியார் தலைமையிலான அந்த கூட்டணி வந்து அவங்களும் பணம் கொடுக்கறதுக்கு தள்ளப்படுவார்கள். அவங்களும் ஒன்றும் இது வரைக்கும் அவர்கள் ஒன்றும் புனிதர்கள்லாம் ஒன்றும் நான் சொல்லலை, இது வரைக்கும் கொடுக்காமல் இருந்தாங்கலாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்காங்க. என்ன வழக்கமாக இவங்க கொடுக்கறத விட அவங்க கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க தேவைப்பட்ட இடங்களில். ஸோ பணமும் 26 விளையாட போகுது, 26 வந்து பணமும் விளையாட போகுது. கூட்டணி ஒரு பக்கம் வந்து அரசியல் கூட்டணிகள் விளையாடும் அளவுக்கு பணம் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில். இதை நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு வெக்கமாக தான் இருக்குது. தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு வந்து ஜாக்பாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அது சொல்வது வந்து ஜனநாயகத்துக்கு அவமானம் தான். அது சொல்லும்போது நம்ம வாங்கிட்டு தான் ஓட்டு போட போகிறோம், நம்மன்னா பொதுவாக சொல்கிறேன் அப்படின்னு. ஆனால் யதார்த்தம் ஒத்துக்கொண்டு தானே ஆக வேண்டும். ஆக இது ஒரு சுவாரஸ்யமான கட்டத்தை. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இது பெரிய கட்சி, இது சின்ன கட்சி, இது வந்து பணம் கொடுக்குறாங்க, இது கொடுக்கல, இப்படி உள்ள வித்தியாசங்கள்லாம் தாண்டி 3 பேரும் கிட்டத்தட்ட சம வலிமை பெற்றிருக்காங்க கூட்டணியினால். 3 பேரும் பணம் கொடுக்குறாங்க. வஞ்சிக்கோட்டை வாலிபர் மாதிரி சபாஷ், சரியான போட்டி, அப்படி தானே வருது இது. ஸோ தேர்வு மக்களிடத்தில் தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிறது. அந்த இடத்தில் தான் வந்து எனக்கு என்னென்னால் திமுக வந்து மக்களுடைய வெறுப்பை அதிகமாக சமீபத்தில் சம்பாதித்து வரும்பொழுது பணமும் மற்றவர்கள் கொடுக்கிறார்கள் என்றால் ஏன் வந்து திமுகவுக்கு போடணும், வேறு யாருக்காவது போடலாம். அது அதிமுகவுக்கு போடலாம், இல்லை விஜய்க்கு போடலாம், யாருக்காவது போடலாம். திமுகவை தவிர ஒரு மாற்று வர வேண்டும் என்று மக்கள் வந்து எதிர்பார்ப்பதற்கு, அந்த ஆர்வம் அதிகமாவதற்கு வந்து இந்த திமுக மீதான வெறுப்பு காரணமாக அமைந்து விடும் என்பது என்னுடைய ஒரு கணிப்பு. இதை வந்து முதல்வர் வந்து உடனடியாக முதல்வரும் துணை முதல்வரும் வந்து கட்சி தலைவர் என்ற முறையில் இவங்க வந்து தலையிட்டு இந்த மாதிரி திமுக என்ற பெயரை பயன்படுத்தி தவறுகள் நடைபெறுவதை தடுக்க வேண்டும். அப்படி யாரும் வந்து அந்த தவறு செய்தால் அவர்களுக்கு அதாவது உடனடியாக கைது செய்து அவர்களை பாதுகாக்க எந்த நடவடிக்கையும் இல்லாமல் வெளிப்படையான விசாரணை வந்தால் தான் இப்போ வெளிப்படையான விசாரணை. இந்த டிஎஸ்பி வெளியில் வராரு, எனக்கு அழுத்தம் அதனால் வர்றேங்கிறாரு. மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? இந்த புலனாய்வுத்துறை 3 பெண்கள், நான் அவங்களுடைய அந்த விசாரணை வந்து தவறானது என்றோ அதில் குறைகள் உள்ளது என்றோ நம்ம சொல்கிறதுக்கு அது நமக்கு ஒன்றும் வேலை இல்லை. ஆனால் நடப்பது என்ன? ஒரு டிஎஸ்பி வெளியில் வராரு, எனக்கு அழுத்தம்னு சொல்கிறார். அப்போது மக்களுக்கு அந்த புலன் விசாரணை மீதான நம்பிக்கை குறைகிறதா இல்லையா? ஸோ எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் வெளிப்படையான விசாரணை வேண்டும், அப்போ தான் அதுலேருந்து மக்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். யார் அதில் வந்து குற்றவாளியாக இருந்தாலும் அது இல்லையே. நமக்கு பிரச்சனையே அங்கே தானே திமுகவில். எந்த செந்தில் பாலாஜியை 2016 கரூரில் வந்து கொள்ளக்காரர் அப்படி இப்படின்னு வந்து முதல்வர் ஸ்டாலின், இன்றைய முதல்வர் ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவராக பேசினாரோ அதே குற்றம் தான் இப்போவும் வந்து அவர் வந்து இடியில் வந்து விசாரணையில் வந்து அந்த போக்குவரத்து துறையில் அந்த கண்டக்டர் டிரைவருக்கு லஞ்சம் வாங்கின விஷயத்தில் தான் வந்து அதிமுக பீரியடில் வாங்கின லஞ்ச குற்றத்துக்காக தான் அவர் வந்து இப்போது சிறைக்கு போக நேரிக்கிறது. அப்பொழுது வந்து அவரை கொள்ளைக்காரர், இப்படி ஒரு கொள்ளைக்காரர் இருக்கிறார், அப்படியான்னு வந்து 2016 தேர்தலில் பேசினார். ஏன்னா அன்றைக்கி அவர் அதிமுகவில் இருந்தார்.
அதே குற்றத்தை இன்று வந்து பாதுகாத்து அவர் தீரர் தியாகி, சப்போஸ் அது வேற ஒரு குற்றச்சாட்டு இது வேற குற்றச்சாட்டுன்னு சொன்னால் கூட அதில் உண்மை இருக்குது இதில் இல்லைன்னு ஏதாவது வித்தியாசப்படுத்தி பார்க்கலாம். அதே குற்றச்சாட்டை வந்து இப்போ நீங்கள் வந்து பாதுகாக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ நீங்கள் வந்து குற்றவாளிகளை அவர்கள் திமுகவாக இருந்தால் அவர்களை நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பீர்கள். ஸோ பணம் கொடுத்தாலும் திமுக மீது இருக்கக்கூடிய வெறுப்பு அப்படிங்கிறதும் அங்கே வந்து ஒர்க் பண்ணணும். வெறுப்பு வந்து அவர்களுக்கு எதிராக அது வேலை செய்ய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. ஏன்னா நாளுக்கு நாள் இந்த வெறுப்பு வந்து அதிகமாக தெரியுது, சந்தேகங்களும் யூகங்களும் அதிகமாகின்றன. அப்படி வரும்பொழுது இப்போ கொரட்டூரில் நடக்குது பாருங்கள், அந்த ஜெகபர் அலியில் பாருங்கள். முதல்ல வந்து என்ன, முதல்லையே வந்து இது கொலைன்னு வந்து சொல்லியிருந்தாங்கன்னா திமுகவுக்கு அது வந்து ஒரு நற்பெயராக இருந்திருக்கும், நம்பிக்கை வந்திருக்கும். இல்லையே, விபத்துன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டீங்கல்ல. அதுக்கப்புறம் அது வலைதளங்களில் வந்து அவருடைய மனைவி மரியம் என்பவர் வந்து இல்லை, இது வந்து 4 நாள் முன்னாலேயே வந்து 4 பேர் உள்ளூரில் வந்து இந்த கடத்தல்காரர்கள் வந்து அவரை கொலை செஞ்சு விடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்கன்றதை வந்து ஊடகங்களில் வந்து பேசிய பிறகு தான் வந்து காவல்துறை வந்து அதை வந்து சந்தேகத்திற்குரிய மரணம்னு சொல்லி விபத்திலிருந்து சந்தேகத்திற்குரிய மரணமாகி இன்னைக்கு வந்து உடலை தோண்டி எடுத்து உயர்நீதிமன்றம் பேசுகிற அளவுக்கு வந்திருக்கு. அப்போது என்ன அர்த்தம் வருது, அந்த கடத்தலில் வந்து ஏதோ உள்ளூர் நிர்வாகிகள் மட்டும், திமுக நிர்வாகிகள் மட்டும் இன்வால்வ் இல்லை, உள்ளூர் அதிகாரிகள் மட்டும் இன்வால்வ் இல்லை, பெரிய இடங்களிலெல்லாம் வந்து இதில் தொடர்பு பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு யூகம் வருவதற்கு நீங்களே வந்து சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து விட்டீர்கள். இல்லை அவன் திமுகவாக இருந்தாலும் சரி, அவன் எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, அவன் பேரில் நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோன்னு சொல்லி அன்றைக்கே இந்த 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த லாரி ஓனர் லாரி டிரைவர் இல்லை பண்ணியிருந்தீங்கன்னால் மக்களுக்கு நம்பிக்கை வரும். யாரோ சில அதிகாரிகள் சில உள்ளூர் நிர்வாகிகள் தவறு செய்தார்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதை நீங்கள் மறைக்க பார்த்தீர்கள் விபத்து என்று. அப்போ தான் அந்த வெறுப்பு அவநம்பிக்கை அதிருப்தி அதிகமாக. அதனால் வந்து திமுக இப்பொழுதாவது விழித்து கொண்டு இதை சரி செய்யாவிட்டால் அவர்கள் ஏதோ ஒரு கனவுலகையில் இருக்கிறார்கள். நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோன்னு இந்த Cloud 9ன்னு சொல்லுவாங்க. மேகக்கூட்டத்துக்கு நடுவில் சஞ்சாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளை விட்டால் ஜெயிக்கிறதுக்கு வேறு யாரும் இல்லைன்னு. அப்படி நினைத்து விடாதீர்கள். அப்படி இருந்ததெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து எதிர்பாராமல் ஆட்சி கவிழ்ந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது வந்து தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்களிலும் நடந்திருக்கு. இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு. அதாவது தோற்கடிக்கவே முடியாத மனிதர் என்று சொல்லப்பட்ட மோடி கூட 2 தடவை பிரமாதமாக 300 சீட்டு கிட்டத்தட்ட வாங்கி ஜெயித்தவர் கூட 3வது முறை வரும்போது 240 மட்டும்தான் வாங்க முடிந்தது. மோடியை வந்து தோற்கடிக்க முடியாது, அவருக்கு சமமான ஒரு எதிரி யாருமே இல்லை என்று சொல்லப்பட்ட போது கூட 240 சீட்டு வாங்கி 2 பேரை கூட்டணி, சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரையும் கூட்டணி வைக்கலைன்னா ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு, அதாவது மக்கள் வந்து நினைக்கிற மாதிரி அவங்கள வந்து யூ கேனாட் டேக் தம் ஃபார் கிராண்டட். இதுதான் வந்து சொல்கிறது. இது மோடிக்கு இது வந்து எவ்வளவு அப்ளிகபிளோ அது ஸ்டாலின் அவர்களுக்கோ இல்லை யாருக்குமோ பொருந்தும். இதுதான் நம்ம சொல்கிறது. இந்த வரப்போகும் காலங்களில் வந்து இப்போ அண்ணாமலை வந்து சப்போஸ் சிடிஆர் என்கிட்ட இருக்குங்கிறார், இந்த கால் ரெக்கார்ட்ஸு, அதை ஒரு காலம் அவர் வெளியில் விட்டால் எந்த சார் பேர்லாம் வெளியில் வரும்னு தெரியாது. அது மாதிரி வரும்போது அப்படி வருமானால் அது மிகப்பெரிய ஒரு திருப்பமாக இருக்கும். இந்த டிஎஸ்பி வெளியில் வந்திருக்காரு, இவர் தாவேகால போய் சேர்ந்துக்கிட்டு அங்கே இருந்துக்கிட்டு அவர் என்ன சொல்ல போகிறாரு, நேரடியாக அவர் வந்து அங்கே நடந்ததை பற்றி பேச மாட்டார். ஏன்னா அது வந்து அவரோட பாதுகாப்புக்கு தான் மெயினாக போகிறார், பாதுகாப்புக்காக போகிறாரு. இன்னொன்று வந்து அரசு பணியில் இருக்கும்போது உள்ள ரகசியங்களை வந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் வந்து வெளியிடக்கூடாது என்பது தான் அரசு அந்த அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்ட். அது அவர் வந்து பண்ணார்னா அவர் மேலே குற்ற நடவடிக்கை எடுப்பார்கள். அது என்ன பெரிய விஷயம், அதுக்கு ஒரு ஐடி விங்கில் சொல்லி ஒரு 10 பேர்கிட்ட முதல்ல போட்டு விட்டா உடனே அடுத்த 1 மணி நேரத்தில் அது 2 லட்சம் பேரை தாண்டிடும் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில். இது ஒரு வித்தியாசமான, அதுதான் நான் சொன்னேன். ஒரு காலத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவப்பெயர் எப்படி ஏற்பட்டதோ அதே மாதிரி இப்போ வந்து அண்ணாமலைக்கு பதிலாக அண்ணா பல்கலைக்கழகம், கூடவே வந்து ஒரு அண்ணாமலை வேறு இருக்கார் அதை பற்றி பேசுவதற்கு. இது வந்து இப்பொழுது திமுகவிற்கு சோதனை காலம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்பொழுதைக்கு இதுக்கப்புறம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி சார். பள்ளிக்கல்வி பிரசிடென்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.